கூட ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா காளை, முரட்டு காளை. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வேகமாக விவேகமாக செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இந்த ரிஷபராசியில் அடங்கும். இது ஒரு நில ராசி, சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசி ஒரு ஸ்திர ராசி, நில ராசி. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப விசுவாசமானவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கோபம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா முட்டி தள்ளக்கூடிய இந்த காலமாடு எதிரில் வர்றவங்கள உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முட்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோபம்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமும் கொஞ்சம் பிடிவாதமும் உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற வாரத்தில் விரையாதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்பாராமல் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தேடி வரும். அது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அல்லது வேலை விஷயத்துலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக எல்ஐசி போட்டுட்டு வந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பாலிசி முடிஞ்சுட்டு அவங்க அந்த அமௌண்ட்டும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் விஷயம் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8ல் அமர்ந்திருக்கிறதுனால மறைமுகமாக இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உதவிகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி குருவுடன் இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான அமைப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த அமைப்பு இது அப்படின்னே சொல்லலாம். தனக்காரகனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற, அதோட கூட பஞ்சமாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் சக்ஸஸாக முடியும், இந்த வேலையை இந்த மாதிரி செஞ்சோம்னா டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்வீங்க. உங்களுடைய மதிநுட்பம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல தகவல்லாம் உங்களை தேடி வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறுவீங்க. பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த சம்பள உயர்வில் இந்த வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சிக்கல் வரும், வராமலாம் இருக்காது, சிக்கல் வரும். அந்த சிக்கலை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து அந்த நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சிக்கலில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவு ஒரு பக்கம் வந்தாலும் கூட திடீர்னு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களையே அறியாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது கடன் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சிக்கனமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்யுங்க, திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வருமானம் இருக்கே அப்படின்னு நம்ம கார் வாங்கலாமா, பெருசாக நிலம் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமான்னு பெருசாக முதலீடு போட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. உங்களுடைய கிரக அமைப்பு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை
ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பரும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கடினமாக உழைப்பை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஈஸியாக செய்ய வேண்டிய வேலையை கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஏதாவது ஒரு சோர்வு, ஒரு விதமான குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் தர மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வெளியில் பயணம் போகும்போது அந்த பயணங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருந்தாலும் கூட வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உடல் தொந்தரவு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்படியே வெளியில் போகும்போது ஏதாவது விலை உயர்ந்த பொருளெல்லாம் கொண்டுட்டு போகிறீங்கன்னா பத்திரமா கொண்டுட்டு போயிட்டு பத்திரமா கொண்டுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பர்கள் அம்பாளுக்கு விளக்கு போட்டு வழிபட்டுடுவாங்க. பொதுவாகவே அம்மன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அம்மன் வழிபாடு, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது, இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய தாய் மனது கோணாமல் நீங்கள் நடந்துக்கோங்க, மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனதை எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அம்பாலோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக அதிபதியுமான சூரியன் அஷ்டமத்தில் மறைவு பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள், ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்து அதற்கேற்றபடி செயல்படுவீங்க. நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் அந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். அதை வாங்கவும் செய்வீங்க. கடன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்கி போட்டணுங்கிற மாதிரி இறங்குவீங்க. அந்த மாதிரியே செய்வீங்க. ஆனால் கொஞ்சம் கடன் அதிகமாக இருந்தனால மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானத்தை கடைபிடிக்கலை அப்படின்னா ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மனதில் ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையினால் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டு இருந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனக்காரகன் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் எடுக்கிற வேலையை எப்படி செயல்படுத்தினா அதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன போராட்டங்கள் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிதாக வீடு, வண்டி வாகனம், மனை வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜீவஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால யோகக்காரகனான ராகும் அங்கே இருக்கிறதுனால எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ரிஷபராசியில் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மனதில் ஏதோ ஒரு விதமான குழப்பம், ஒரு தெளிவில்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? அந்த நிலை வருகின்ற வாரத்தில் மாறும். எந்த வேலையில் இறங்கினாலும் அந்த வேலையை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. ஏன்னா புதன் சாதகமாக இருக்கிறார். மனதில் இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஏக சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால தாயாரோட உடல் நலத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தாய்வழி உறவுகளால் ஏதாவது சங்கடம் தர மாதிரி, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக இருக்கணும். பழைய வாகனத்தை விற்றுட்டு ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதியான புதன் மறைவு பெற்றிருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக யோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா அம்மன் வழிபாட்டை வருகின்ற நாட்களில் செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.